விக்ரம் ஒரு காலத்தில் எல்லோராலும் பாராட்டப்பட்ட இளம் ஓவியர். ஆனால் சில தோல்விகள், நிதி பிரச்சனைகள், குடும்ப பிரிவு அவனை முழுமையாக சோர்வடைய வைத்தது. ஓவியக்கலையை நிறுத்தி தனிமையில் மூழ்கினான். ஒருநாள் பழைய நண்பன் அரவிந்த் அவனை சந்தித்தான். அவனது வீட்டில் தூசி படிந்த கேன்வாஸ் பார்த்ததும், "உன் கைப்பக்குவத்தை வீணடிக்காதே" என்று உறுதியான குரலில் சொன்னான். அரவிந்த் அவனுக்கு தேவையான நிறங்கள், தூரிகைகள் வாங்கி கொடுத்தான். முதல் ஓவியத்தை அவன் நகர கண்காட்சிக்கு சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்தான். விக்ரம் துவக்கத்தில் கொஞ்சம் தயங்கினான். ஆனால் நண்பனின் நம்பிக்கை அவனை மீண்டும் பேனாவை பிடிக்க வைத்தது. பல வருடங்களுக்குப் பிறகு அவனின் படைப்பில் உயிர் திரும்பியது. கண்காட்சியில் அவன் ஓவியம் அனைவரையும் கவர்ந்தது. அந்த ஓவியம் விற்பனையில் பெரிய தொகை வந்தது. அது விக்ரமுக்கு பணத்தையும் முக்கியமாக தன்னம்பிக்கையையும் திருப்பிக் கொடுத்தது. "நீயே உன் மதிப்பை மறந்துவிட்டாய், நான் அதை நினைவூட்டினேன்" என்று சொல்லி அரவிந்த் சிரித்தான். விக்ரம் உணர்ந்தான், ஒரு உண்மையான நண்பன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டவன். அந்த சந்திப்பில் விக்ரம் தனது பயங்களை பகிர்ந்தான். அப்பொழுது அரவிந்த் அவனை ஊக்கம் கொடுத்திருந்தான். "நீ உன் கனவுகளை விரும்ப வேண்டும்" என்று அரவிந்த் கூறினான். விக்ரமுக்கு புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அவரது வாழ்க்கையை எதிர்கொள்ளும் முன் காத்திருந்தன. இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான, சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.